கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்தவர், ரொம்ப நேசிச்சு வந்தவர். நான் முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பர் பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சு சொன்னதை அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்ததை கேட்குறதுக்கு கேட்டிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே அவர் தோள் கொடுத்து நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரர்கள் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர், எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு அவர் சந்திக்க முடியலைங்கிறது பெரிய ஆதங்கமாக இருந்தது.